இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஜஸ்ட் சன்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ரேஸ், அது மட்டும் தானே தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அல்ட்ரா வயலட் ரேஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்றது சன்னில் நடக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்லேருந்து எமிட் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி. இது வந்து ஒரு இன்விசிபிள் ரேஸ். இந்த இன்விசிபிள் ரேஸ் வந்து நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்துது பேஸ்ட் ஆன் தட் டைப். ஃபஸ்ட்டு இந்த அல்ட்ரா வயலட் ரேஸுடைய டைப்ஸில் என்னென்னு பார்த்தோம்னா கேபிசி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். யூவிஏ ரே அப்படின்ட்டு பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஸ்கின்ல டீப்பராக பெனட்ரேட் ஆகக்கூடிய எபிலிட்டி இந்த ரேஸ்க்கு இருக்குது. நம்ம அதிகமாக இந்த ரேல எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா இந்த ரே வந்து நமக்கு ப்ரீமெச்சூர் ஏஜிங்கை கிரியேட் பண்ணும். அதாவது இளமையிலே முழுமை அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த யூவிஏ நமக்கு வந்து கிரியேட் பண்ணணும். அதிகமான எக்ஸ்போஷர் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்போ யூவிபி, இந்த யூவிபி தான் நம்ம பாடியில் வந்து வைட்டமின் டி சிந்தசைஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வைட்டமின் டி வந்து நம்ம பாடியில் வந்து போன் க்ரோத்து, நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வைட்டமின். இந்த யூவிபி ரேவுமே வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின் டேமேஜ், கேன்சர் வரதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ அதனால் மீடியம் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் தான் இந்த யூவிபிலையுமே நமக்கு வந்து இருக்கணும். பட் இந்த யூவிபி ரேஸ் வந்து பாதி வந்து நம்ம ஓசோனே அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு யூவிசி. இந்த யூவிசி வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று. நம்ம வந்து இந்த யூவிசியில் எக்ஸ்போஸே ஆகக்கூடாது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த யூவிசி வந்து நம்ம இடத்துல ரீச்சே ஆகாது. நம்ம ஓசோன் அந்த யூவிசி ரேஸை அப்படியே பிளாக் பண்ணி அங்கேயே நிறுத்தி வச்சிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே இந்த யூவிசினால் வரது கிடையாது. பட் நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா ரொம்பவே டேஞ்சர். இந்த யூவிசி வந்து ஹாஸ்பிட்டலில் டிஸ்இன்ஃபெக்டுக்காக, ஸ்டெரலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சன்லைட்டில் இருக்கக்கூடிய யூவி ரேஸ் நம்ம பாடியில் இத்தனை வகையான மாற்றங்களை ஏற்படுத்துது. பட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ நேரம் சன்னில் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 15 to 25 மினிட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறது அதுவே போதுமானது. அதுவே வைட்டமின் டி சிந்தசைஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ எந்த டைமிங் அப்படின்ட்டு பார்த்தோம்னா மார்னிங்கில் வந்து ஒரு 6 to 9 AM, அதே மாதிரி ஈவினிங்கில் ஒரு 4 to 6 PM. இந்த டைம் வந்து யூவியில் நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்பவே நல்லது. பட் சன்லைட் டெய்லியுமே எசென்ஷியலான ஒன்று. ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இதை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பை.